தண்டங்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு தான் விதை வாங்கியிருந்தோம். நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. அந்த இடம் மாத்திரம் இல்லை, நம்ம நிறைய விதை வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நிறைய வச்சுருக்கோம். அங்கங்கே பார்க்கலாம், பச்சை பச்சையாக தெரியுது. இது எல்லாமே கீரை விதைகளை தான் போட்டு வச்சுருக்கோம். கீரையில் நமக்கு அதிக ஒரு நல்ல சத்து கிடைக்கும். நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு நிறைய நல்லது. அதனால் நம்ம வாரத்தில் 4 நாளைக்கு மேலேயே நம்ம அந்த கீரையை உணவாக பயன்படுத்தலாம். ரொம்ப செலவு கம்மி. அப்போ நம்ம கடையில் வாங்கினா கூட 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியும். ஒரு கட்டு 15 ரூபா தான் நம்ம சைடு. சந்தைக்கு அந்த பக்கமாக வரும்போது பார்த்திங்கன்னா 20 ரூபா வரும். நிறைய கிடைக்கும்போது அரைக்கீரை, இப்போது தண்டங்கீரை, அந்த பக்கமாக கொஞ்சம் அரைக்கீரை போட்டிருக்கோம். நம்ம வீட்டு தேவைக்காக போட்டிருக்கோம். சொல்லியிருப்போம், விவசாயத்தில் கீரை ஒரு நல்ல நமக்கு ஒரு சிறந்த ஆகாரம், சத்தான ஆகாரம் கூட. நிறைய நம்ம சிறிய முதலீடு பண்ணுறதுக்கு கீரையை புதுசாக விவசாயம் பண்ணுற நண்பர்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா தினமுமே வருமானம். ஒரு 25வது நாள்லேருந்து இப்போ இந்த கீரை நம்ம விதைச்சி ஒரு 25 நாள் தான் இருக்கும். பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம அப்படியே விற்பனைக்கும் தயாராகிட்டு நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு, விற்பனை 2வது தான். நிறைய நம்ம இங்கேருந்து சத்தான உணவுகளை விவசாயம் பண்ணும்போது சாப்பிட முடியும். நிறைய விவசாயம் பழகிக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் 15 வருஷமாக அந்த தோட்டத்திலேயே பல விதமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பணம் எப்போனாலும் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியம் நம்ம கூடவே இருக்கணும் கட்டாயம். ஏன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு நோய் வந்தால் கூட தாங்க முடியாது. இதுதான் உண்மை. நிறைய சத்தான உணவுகளை சாப்பிடுவோம். இயற்கையாக விளையிற பொருளுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. காலம் வேகமாக போகலாம், நம்ம மெதுவாகவே போவோம். பழைய தாத்தா பாட்டி சொன்ன நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய இப்போ தான் புரிய ஆரம்பிக்கி. நிறைய விவசாயம் பழகுங்க முடிஞ்ச வரைக்கும். அதாவது முருங்கைக்கீரைன்னு நம்ம ஈஸியாக நினைப்போம், காசையை கொடுக்காமல் கிடைக்கும். அதில் இருக்கிற ஆரோக்கியம் நிறைய பார்க்குறோம் இப்போ. அதாவது இந்த குழந்த 9வது மாதம் அந்த டைம்லாம் போகிறாங்க பிரசவ நேரத்தில். அப்போ ரத்த அளவு கம்மியாக இருக்கும்போது இந்த முருங்கைக்கீரையை ஜூஸ் போட்டு குடிங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அந்த சூப் மாதிரி வச்சு குடிக்கும்போது தான் அதிகமான ரத்தம் உற்பத்தி ஆகுறது மக்களுக்கே தெரியுது. சுவரொட்டி அந்த மாதிரியை விட இந்த கீரை வகைகளில் அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருக்குது. ஈஸியாக கிடைக்கிற எல்லாமே நமக்கு நிறைய ஆரோக்கியம் கொடுக்கும். அதனால் காசை கொடுத்து கடைகளில் வரிசையில் நிற்கிறத விட இந்த மாதிரியாக கீரை வகைகளை நிறையா எடுத்துக்கிடுங்க. நல்ல பலன் தரும், பயன் தரும்.